பாரதி கண்ட புதுமை பெண்ணாய், உலகமே போற்றும் பெருமை பெண்ணாய், நாள்தோறும் தோன்றும் மனச்சங்கடங்களை தனக்கு கிடைத்த சாதனைகளாக ஏற்றுக்கொள்ளும் பெண்ணின் வாழ்க்கையை லட்சிய பெண் என்னும் தலைப்பில் குறு நாடகமாக நிகழ்த்த வருகிறார்கள் எம் பள்ளி மாணவ கலைஞர்கள். இதோ காட்சி 1. வீட்டில். கவி, கவி, என்ன செய்ற? நேரம் ஆயிடுத்து. இந்த பாலை குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு. ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. பிடிக்காத ஒன்ன செய்னா எப்படி செய்ய முடியும்? இப்பதான் நான் ஸ்கூல் விட்டு வந்தேன், அதுக்குள்ள என்ன டான்ஸ் கிளாஸ் கிளம்ப சொல்றாங்களே. அம்மா, அம்மா வந்துட்டியாப்பா? இந்தாப்பா சாப்பிடு. ரொம்ப டயர்டா இருக்கியா? ஆமாமா. கவி, பால் குடிக்காம எங்க போற? எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் உங்க பையன்கிட்டே கொடுங்க. ஐ, பால் உனக்கு வேணாடா, போ, நான் அப்படியே சாப்பிடுவேன். காட்சி 2. சபா, முடியலடா. எப்பதான் வீட்டுக்கு வருவோன்னு இருக்கு. ஹே கவி, என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? சொல்லுமா. விடுங்கப்பா, நான் சொன்னா மட்டும் என்ன, எல்லாம் மாறிடவா போகுது. சரிடா, நீயே ஏதோ குழப்பத்தில் இருக்கன்னு நினைக்கிறேன். முதல்ல போய் ஓய்வெடு, அப்புறம் பேசிக்கலாம் எல்லாத்தையும். காவேரி, காவேரி, வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இந்தாங்க, இந்த காஃபியை குடிங்க. அதுவாமா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல நிறைய அக்கௌண்ட் சரி பார்க்குற வேலையா இருந்துச்சுமா, அதான் நாடி எடுத்து. ஆமா, கேட்கணும்னு நினச்சேன், கவியா ஒரு மாதிரி இருக்கா? அதுவா, அவளை டான்ஸ் கிளாஸ் போக சொன்னேன், அதான் கோவமா இருக்கா. ஓ, அவ்வளோதானா? சரி விடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். இந்தாம்மா, இதை போய் வச்சிருங்க. காட்சி 3. பண்ணாம ஏதோ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றாமா. கவி, கவி, என்ன சத்தமே கேட்கல? டான்ஸ் பிராக்டீஸ் பண்றியா இல்லையா? ஆன்ட்டி, ஆன்ட்டி. வாமா பிரியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. கவி உள்ள இருக்கா, நீ போய் டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணுமா. கவி, பிரியா வந்திருக்கா பாருடி, இப்பயாச்சும் டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணு. ஏய், அம்மா நம்மள டான்ஸ் பிராக்டீஸ் பண்ண சொன்னா என்னடி ஏதோ படிச்சிட்டு இருக்க? ஏய் போடி, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. சரி வாடி, நம்ம பிராக்டீஸ் பண்ணலாம். சரி வா. ஜனன ஜனன தனன தனன தோம், ஜனன ஜனன தனன தனன தோம், ஜனன ஜனன தனன தனன ஜனன ஜனன தனன தனன தோம் தோம், ஜனன ஜனன தனன தனன தோம் தோம், ஜனன ஜனன தனன தனன गीत धुनी को तकधीम नात्र कीट तोम नाच रहे गोरी ताई गई तुम என்னடி பண்ற? பிரியா, பிடிக்காத ஒன்ன செய்னு போட்டு படுத்துறாங்க பிரியா. எனக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகி மக்களுக்கு தொண்டு செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம், குறிக்கோள் எல்லாமே எனக்கு அதுதான் பிரியா. அப்ப அம்மாவோட ஆசை? அதனால தான் நான் டான்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்பப்போ டைம் கிடைக்கும் போதும் படிச்சுக்கிட்டும் இருக்கேன். ஏன்னா என் கனவும் எனக்கு முக்கியம்ல. ஆமா கவி, நான் கூட பெண்களுக்கான உரிமைகளை பத்தி போன வாரம் நாளிதழ்ல படித்தேன். பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம், பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது, பெண்களுக்கு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு, இந்த சட்டங்களை எல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா நம்மளும் படித்து உயர்ந்த பதவிக்கு போனாதான் முடியும். ஆமா பிரியா, நீ சொல்றதும் சரிதான். அதனால தான் நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி கவி. காட்சி 4. சில வருடங்களுக்கு பிறகு. என் அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகள். இன்னும் சிறிது நேரத்தில் இவ்விழாவானது இனிதே தொடங்கி இருக்கிறது. இவ்விழா
அவர்களையும் நமது ஊர் பொதுமக்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பெண் சமுதாயத்திற்கும் நமது ஊருக்கும் ஆற்றிய சேவை சமூக சீர்திருத்தவாதியும் கல்வியாளரும் கவிஞருமாகிய திருமதி சாவித்திரிபாய் புலே அவர்களை நினைவூட்டுகிறது. ஆம், அவரை போல சேவை புரியும் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களை திருமதி சாவித்திரிபாய் புலே அவர்களின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து தங்கள் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள பணிவுடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். திருமதி சாவித்திரிபாய் புலே அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைப்பதில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நான் பள்ளி படிக்கும் பொழுதே என்னுடைய ஆசிரியர்கள் மூலமா சாவித்திரிபாய் புலே அவர்களை பற்றி நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டேன். அப்போவே உயர் பதவிக்கு போய் மக்களுக்கு தொண்டு செய்யணுங்கிறது என்னோட கனவாவே மாறிடுச்சு. இப்போ சாவித்திரிபாய் புலே அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சாவித்திரிபாய் புலே அவர்கள் இந்தியாவின் முதல் பெண்ணாசிரியர். அது மட்டும் இல்ல, அவங்க பெண்களுக்காக பல சீர்திருத்தங்களை செய்தவர். சாவித்திரிபாய் புலே அவர்களின் கணவரான மகாத்மா ஜோதிராவுடன் சேர்ந்து பெண்களுக்காக பல தொண்டுகளையும் பல பள்ளிகளையும் ஆங்கிலேயர் காலத்திலே திறந்தவர். சாவித்திரிபாய் புலே அவர்கள் ஆசிரியராக பணிபுரியும் பொழுது பள்ளிக்கு செல்லும் வழியில் மக்கள் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா அவர்களின் மேல் கல், மண், சேறு ஆகியவற்றை வாரி இழைத்து மிகவும் துன்புறுத்துவார்களாம். ஆனால் சாவித்திரிபாய் புலே அவர்களோ இதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லையாம். அவங்க பள்ளிக்கு போய் வேற ஆடைய மாத்திட்டு வகுப்பெடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். இதுல இருந்தே தெரியலையா சாவித்திரிபாய் புலே அவர்களின் சமூக பணியில் எவ்வளவு ஈடுபாட்டா இருந்திருக்காங்கன்னு. A woman without education is like a banyan tree without roots or leaves. She can't provide her life for her children and stay alive herself, said by சாவித்திரிபாய் புலே. ஆம், இவர்களை போலதான் நாமும் நம் நாட்டிற்கு தொண்டாற்ற வேண்டும் என்று கூறி என்னை பெருமைப்படுத்திய அனைத்து நல் உள்ளங்களையும் வணங்கி நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி சாவித்திரிபாய் புலே அவர்களின் பிறந்த தினமாகிய ஜனவரி 3ஆம் நாள் பெண்கள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு பெண்களுக்கான நல்லாசிரியர் விருதை வழங்குமாறு நமது மாவட்ட ஆட்சியரை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் ஆசிரியர் அக்ஷயாஸ்ரீ அவர்களை பணிவுடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக ஆசிரியர் வந்தனா அவர்களை பணிவுடன் அழைக்கின்றேன். தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் பெற்றோர்களை தங்கள் மகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணு என் வயித்துல மகளா பிறந்ததற்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ தெரியல. என்னோட ஆசைய என் மகள் மேல திணிச்சு அவளோட ஆசைய வேரோட அழிக்க நினைச்சேனே. ஆனா அவளோ பெத்தவங்களோட ஆசை நிறைவேற்றி நாட்டுக்கு தொண்டு செய்யணும் என்ற தன்னோட ஆசை நிறைவேற்றி ஒரு பெண் நினைச்சா எதையும் சாதிக்கலாம் என்று நிரூபிச்சு எல்லோர் முன்னும் எங்களை தலை நிமிர்ந்து வாழ செஞ்சுட்டா. இதுக்கு மேல என் மகளை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. என் பொண்ணை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ சாதிப்பதுன்றது அவங்களோட திறமையை பொறுத்தது. முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஏனிப்படியா இருந்து அவங்களுக்கு வழிகாட்டணும்னா அவங்க எட்டாத உயரத்தையும் எட்டி பிடிப்பாங்க என்றதுக்கு எங்க மகளே ஒரு உதாரணங்க. இனிமே நமக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்ல காலம்தான். எல்லாருக்கும் நன்றி.
பெண்ணை தனிமைப்படுத்திய காலம் அது, பெண்ணை முதன்மைப்படுத்தும் காலம் இது. புத்தம் புது யுகம் படைப்போம், நித்தம் ஒரு தடம் பதிப்போம். புத்தம் புது யுகம் படைப்போம், நித்தம் ஒரு தடம் பதிப்போம். தடையொன்று வந்தால் வழி தடமாக ஏற்போம். தடையொன்று வந்தால் வழி தடமாக ஏற்போம். நிலையாக வாழ வழிகாட்டி நிற்போம். உலகமே போற்ற பெண் பெருமையை ஏற்போம். பெண் குலம் வாழ காப்போம். நன்றி.